கோடையிலும் குளிரிலும் அழகாக மலர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு அழகான மலர் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் ஒரு சிறிய கிராமத்தில் மலைகளுக்கும் நதிக்கும் நடுவில் இருந்தது. அந்த தோட்டத்தின் உரிமையாளர் மூதாட்டியான மூத்துக்குமாரசாமி. அவர் அருகிலுள்ள ஒரே ஒரு குடிசையில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் காலை விடிந்தவுடன் தனது தோட்டத்துக்குள் சென்று ஒவ்வொரு மலரிடமும் மெதுவாக பேசுவார். "நீ அழகாக மலர வேண்டும். நான் உன்னை பார்த்து மகிழ வேண்டும்" என்று சொல்வார். ஒரு ஆண்டு கடுமையான வறட்சி அந்த கிராமத்தை தாக்கியது. நதி உலர்ந்து விட்டது. நிலம் முறிவுற்றது. குமாரசாமியின் தோட்டத்தில் இருக்கும் மலர்களும் சோகமாக தலையங்கிக் கிடந்தன. அருகில் உள்ளவர்கள் சொன்னார்கள், "இந்த நேரத்தில் நீங்க மலர்களுக்காக தண்ணீர் வைக்கிறீங்களா? குடிக்க கூட தண்ணீர் இல்ல." ஆனால் குமாரசாமி அமைதியாக பதிலளித்தார், "இந்த மலர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கின்றன. நாம் அழகையும் கருணையையும் மறந்துவிட்டோமா?" அவர் தனது உணவையும் குறைத்துக்கொண்டு தண்ணீரை சேமித்து ஒவ்வொரு துளியையும் தன் தோட்டத்திற்கே செலுத்தினார். நாட்கள் கழிந்தன. குழந்தைகள் தோட்டத்திற்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். தோட்டம் ஊமையாக அமைதியாக இருந்தது. ஒரு நாள் பல மாதங்களுக்குப் பிறகு சிறிது மழை விழுந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த காலை முழு கிராமமும் நறுமணத்தில் விழித்தது. மல்லிகை, ரோஜா, செம்பருத்தி எல்லாம் ஒரே நேரத்தில் மலர்ந்திருந்தன. மக்கள் வியப்புடன் வந்தார்கள். குழந்தைகள் தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிறிய பெண் கேட்டாள், "தாத்தா, எப்படி இவ்வளவு மலரச் செய்தீங்க?" குமாரசாமி சிரித்தார். "மலர்கள் தண்ணீரால் மட்டுமல்ல, அன்பாலும் பொறுமையாலும் மலர்கின்றன." இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.